அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. ஒரு மாதம் இல்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. நான் அதை அப்சர்வ் பண்ணாமே வச்சுருந்தேன். நம்ம தான் ஃபேஸ்புக்கு பேஜாக மாற்றினதுனால சரி பண்ணுவோன்ட்டு பண்ணிட்டேன். ஓகே பண்ணிட்டேன். பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் ஹலோன்னு மெசேஜ் வந்துச்சு. திருப்பி நானும் ஹலோன்னு போட்டேன். இவர் எந்த பிளேஸ்னு கேட்டிருந்தாங்க. நானும் எந்த ஊருன்னு திருப்பி கேட்டேன். அவங்க ராஜஸ்தான்னாங்க. திருப்பி நான் தமிழ்நாடுன்னு போட்டேன். அப்படியே சாட்டிங் தொடர்ந்துக்கிட்டே வந்துச்சு. தொடர்ந்துகிட்டே வந்தபோது நான் வடக்கன்ஸாக தான் இருப்பேன். ஏற்கனவே இது மாதிரி எனக்கு வந்திருக்கு. வடக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப்பு, எனக்கு இந்த மாதிரி பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நானே எனக்கு ஒரு 10,000 பணம் போட்டு விடுங்க ஜிபேயில் அப்படின்னு நான் கேட்ட உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு அந்த சாட்டிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ கால் பண்ண சொல்லி சொன்னாங்க. வீடியோ கால் பண்ணுறேன்னாங்க. வித்தவுட் ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நம்மளும் போய் தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு ஆர்வமாக சாட்டிங்கில் போயிட்டுருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கொஞ்சம் நிறைய சாட் பண்ணியிருப்பேன். அதை நான் உங்களுக்கு இதில் பதிவு பண்ணுறேன், பார்த்துங்க. ஒரு கால் வந்துச்சு. சரி அட்டன் பண்ணுவோம். நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கேருந்து வருது, அட்டன் பண்ணுவோம், என்னதான்னு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு இது. அதுக்காக அட்டன் பண்ணேன். ஒரு லேடிஸ் சாட் பண்ணாங்க. லேடிஸ் வந்துச்சு, வாய்ஸ் வரல, கட் பண்ணிட்டாங்க. நான் ஜென்ஸானு உறுதிப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். உறுதிப்படுத்திட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே லேடிஸு ட்ரெஸ் இல்லாமல் வீடியோ பண்ணாங்க. அப்புறம் நான் அதை பார்த்துட்டு கட் பண்ணிட்டேன். திரும்ப மறுபடியும் கொஞ்சம் லேட் ஆகி சாட் பண்ணாங்க. நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் வர சொல்லி சாட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நமக்கு அவங்க ஒரு சொல்லுவாங்க, ஆசையை தூண்டணுங்கிற மாதிரி நிறையா அப்படியே சாட் பண்ணாங்க. அப்புறம் திரும்ப மறுபடியும் கால் வந்தாங்க. அதையும் அட்டன் பண்ணேன். நான் தொடர்ச்சி அட்டன் பண்ணி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சாட் பண்ணி நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வரணுங்கிற அந்த ஒரே மைண்ட்லேயே நம்ம சாட் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரில் இவங்களும் அதேமாரி வித்தவுட் ட்ரெஸ்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மைண்டை நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சர் பண்ணி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நான் கடைசி வரையும் போகல. நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், தஞ்சாவூரில் இருந்தேன். அப்போ ஃப்ரீ டயத்தில் உட்காந்தேன், கீழே ஒரு பெட்ரோல் பங்க் வாசலில் உட்காந்துருந்தேன். சரின்ட்டு இதே அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு இருந்துச்சு. போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பிளாக்மெயில். நான் அந்த வீடியோ என் முகம் தெரியுமில்ல, நான் ட்ரெஸ்ஸோடு நான் இது மாதிரி நார்மலாக இருக்கேன். ஒன்று பிளாக் பண்ணி நீங்கள் யுவர் ஃபேமிலி மேன், உங்கள் லைஃபு ஸ்பாயில் ஆகிடும், அமௌண்ட்டு கொடுத்தா தான் அந்த வீடியோ டெலிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சாட் பண்ணாங்க. நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் கிடையாதுல்ல. சரின்ட்டு ஓகே அப்படின்ட்டு நோ ப்ராப்ளம், நீங்கள் யாருக்கு அனுப்புங்கண்டு. பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ரவி அண்ணன் ஒருத்தர் இருக்கார், கணேஷ், வேதை கணேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவங்களுக்கெல்லாம் இது அனுப்புன மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணி அவங்க மெசேஞ்சரில் போய் அனுப்புன மாதிரி எனக்கு என்னோடய இதுலேருந்தே போகிற மாதிரி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலை இல்லை. மறுபடியும் என்னோடய ஃப்ரெண்டு அந்த ரவியண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்திருக்கான்னு. எனக்கு ஒன்றும் வரலையே சுதாரு அப்படின்னாரு. அப்படியா, அப்படி ஓகே, இது மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இது அதுக்காக கேட்டுக்கிட்டேன் அப்படின்னேன். கேட்டுக்கிட்டேன்னே இல்லை இந்த மாதிரி எனக்கு வரல அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன். இந்த மாதிரி கால் வந்தால் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட இது. நம்ம யார் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அதை உறுதியாக படுத்திட்டு எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் நம்ம அதிர்ச்சி ஆகாமல் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளை விட்டவங்க போயிடுவாங்க. நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்மளை ஒரு டார்கெட் பண்ணுவாங்க. இதான் அவங்க நோக்கம். அதனால் நம்ம அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. நீங்கள் என்ன வேணுமாலும் போட்டுக்க அப்படின்ட்டேன். அதெல்லாம் திருப்பி தொடர்ச்சியாக ஃபோன் வரல. மறுபடியும் நைட்டு சும்மா இருக்காமல் சும்மா ஒரு அப்படி கை சிம்பிள் போட்டேன், லைட்டு போடுற மாதிரி போட்டு விட்டேன்.
உடனே மறுபடியும் ஹலோ அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து மறுபடியும் அதுக்கு பிறகு நம்ம எதுவும் தொடர்பு கொண்டால் தான் நம்மளை தொடர்பு கொள்வாங்க, இல்லைன்னா ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் வரமாட்டாங்க. இப்போ யாரும் பயப்படாதீங்க. இன்னொன்று, நான் அந்த ஐடியை உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன், காமிக்கிறேன். இப்போ நான் இதில் காமிப்பேன். அந்த ஐடியில் நீங்கள் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து போய் தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதீங்க. இன்னொன்று, இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு தான் அதை போடுறேன். நான் வந்து நேற்று கூட எனக்கு இந்த மாதிரி யாருக்கும் மெசேஜ் வந்தால் இந்த மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே நண்பர்களே, வணக்கம்.